உன்னை திட்டவன் அவன் வெட்டி போய, அவனுக்கு வேற வேலை இல்ல, உன்னை திட்டிருக்கான். உனக்கு நிறைய வேலை இருக்கு. என் பிள்ளைகளை பாரு, அவன் போய் நெகிழித்தால அப்புறப்படுத்திட்டு இருக்கான், அவன் பல ஆயிரக்கணக்கான பனை விதைகளை விதைச்சிட்டு இருக்கான், அவன் மரக்கண்டுகளை நட்டு கொண்டிருக்கான். கரூர்ல நம்ம பிள்ளைகள் தூர்வாரிக்கிட்டு இருக்கான், தூந்து போச்சு கடமடைக்கு தண்ணி வரல இருக்கான். அந்த வாய்க்காயை நீர்த்தாரைகளை தூர்வாரி கொண்டிருந்த 13 பேரை சிறைப்படுத்த கைது பண்ணி கொண்டு போது காவல்துறை. அங்க ஒரு நீதிபதி, உண்மையிலேயே நீதிபதி, அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். என்ன குற்றம் அவங்க செஞ்சாங்க? ஐயா தூர்வாரினாங்க. ஆமா, அரசு செய்ய வேண்டியதுதானே அவங்க செஞ்சாங்க. நீங்களும் செய்யல, அவங்களையும் செய்ய விடலைன்னா எப்படி? இல்லைங்கயா, அவங்க தாசில்தாரை பொக்லைன் வச்சு ஏத்தி கொல்ல போயிட்டாங்க. அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா, ஆதாரம் இருக்கா? இல்லைங்க. போங்க, இந்த பிள்ளைகளை வெளியில விடுங்க. இந்த மாதிரி இளைஞர்களை சிறைப்படுத்தி அச்சப்படுத்தினால் வருங்காலத்தில் இளைஞர்கள் சமூக சேவைக்கு வரமாட்டார்கள். யார் சொல்றது? அப்படிப்பட்ட நீதிபதிகள் இருக்கிற வரை இந்த நாட்டில் நீதி செத்து போகாது. நான் பல தடவை சொல்லிட்டேன், என்னை திட்டத்துக்கு நானே கவலைப்படுறதில்லை, நீ ஏன் கவலைப்படுற? இந்த இடத்துக்கு வரும்போது ஒன்றை என் பிள்ளைகள் நல்லா என் உடன் பிறந்தவர் விளங்கணும். எந்த மக்களுக்காக நீ உழைக்கிறியோ, எந்த மக்களுக்காக நீ ஈகம் செய்கிறியோ, எந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு நீ அரும்பாடாக்குகிறியோ, அந்த மக்களாலேயே நீ கேலி செய்யப்படுவாய், விமர்சிக்கப்படுவாய். இதுக்கு நீ தயாராய். பொது சேவைக்கு, பொது வேலைக்கு என்று வந்துவிட்ட பிறகு நீ கொடுக்கிற முதல் விலையே இதுதான்.